ஒரு சூப்பரான ஒரு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ப்ளைன் குருமா. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடிசா அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 2 தக்காளி பொடிசா அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி, அது ரொம்ப மெயின். இதில் புதினா கொத்தமல்லியுமே மறக்காமல் இதில் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாம் போனதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, முந்திரி, அப்புறம் கசகசா 2த்தையும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தேங்காவோடு சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ளைன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.